ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ வல்லாரக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வல்லாரக்கீரையில் வந்து செவரல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நமக்கு வந்து மெமரி பவருக்காக இந்த கீரையை சேர்த்துக்குவாங்க. இதுதான் வல்லாரக்கீரை. இதை வந்து நீங்கள் காம்பை ஆஞ்சு நல்லா வாஷ் பண்ணி ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணி 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போர் பண்ணுங்கள். எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் கடுகு, அரை உளுந்து, ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க 7-8 பீஸ் கார்லிக், இதெல்லாம் நல்லா கரண்டி போட்டு கிண்டி வேக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வல்லாரக்கீரையும் இதில் சேர்த்துருங்க. வல்லாரக்கீரையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா கரண்டி போட்டு கிண்டிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இதை வேக வச்சுக்கலாம். நம்ம நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கனால டக்குன்னு சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது வெந்துருச்சுன்னா நல்லா கீரை சாஃப்ட் ஆயிரும். இந்த கீரையிலே கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும், பட் ஆனால் அது நமக்கு வந்து நல்லது. உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் வந்து குக்டு தாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வேணுங்கிற உப்பு நான் இப்போ சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு கிண்டிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸுக்கு மறுபடியும் ஒரு மூடி போட்டு கிண்டி வேக வச்சுக்கோங்க. நான் வந்து 2 பஞ்ச் வல்லாரக்கீரை சேர்த்துருக்கேன். 2 பஞ்ச் வல்லாரக்கீரையும் பாருங்கள் நல்லா சுருங்கிருச்சு. இப்போ வேணுங்கிற அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. நான் வீட்டில் அரைச்சி வச்ச பெப்பர் பவுடர் இதில் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு வல்லாரக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு.